வணக்கங்கம்மா. வணக்கம். ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. ஓகே. உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து வந்திருக்கீங்க? நீங்கள் வந்து ரேவதி அக்குபஞ்சர் கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் போட்டிருக்கீங்க. ஸோ நடந்த அற்புதங்கள் எல்லாம் நீங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறீங்க. உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் பிரியா. நான் திருச்சியிலேருந்து வரேன். ஓகேங்க. எனக்கு கல்யாணம் ஆன ஸ்டார்டிங்கில் வந்து மோஷன் ப்ராப்ளம் இருந்தது. சின்ன வயசுல இருந்தது, இடையில கொஞ்சம் சரியாச்சு. அப்போ திரும்ப அதே பிரச்சனை இருந்தது. அதனால நான் வந்து அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்காக போயிருந்தேன். ஓகே. கல்யாணம் ஆன புதுசுலேயே போனனால அது போட்ட உடனே அந்த மந்த்லேயே வந்து எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெரி குட், வெரி குட், வெரி குட்ங்க. அந்த 1 இயர்லேயே பேபி பிறந்துட்டாங்க. ஓகேங்க, சந்தோஷம் சந்தோஷம். ஆமாம், மோஷன் ப்ராப்ளமும் அதே மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் க்யூர் ஆகி இப்போ வந்து நார்மலாக இருக்கேன். நார்மலாக இருக்குது. வெரி குட், வெரி குட், வெரி குட். ஃபஸ்ட்லாம் வந்து அந்த கண்டினியூவாக டெய்லி மோஷன் போகிறதே கஷ்டம் சொன்னீங்க இல்லையா? 3 days 4 days அந்த மாதிரி கூட டிலே ஆகும். அப்போ அடுத்த நாள் நான் வந்து மோஷன் போகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது ரொம்ப இறுகிட்டு எனக்கு மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவ்வளோ வயிறு வலிக்கும். அதோட மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் மூலமாக எனக்கு அது க்யூர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே ஓகே. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் வந்து கேட்ட சிம்டம் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் ஆக்சுவலாக மேரேஜ் ஆன உடனே இந்த ட்ரீட்மெண்ட் நீங்களும் பண்ணீங்க. நான் சொன்னேன் ஹஸ்பண்டுக்கும் எடுத்துக்கோங்க. 2 பேரும் எடுக்கும்போது சீக்கிரம் பேபி ஃபார்மேஷன்லேயும் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆனாலும் நீங்கள் அப்போதைக்குரிய பிரச்சனைக்கு 2 பேருமே ட்ரீட்மெண்ட் போட்டுக்கிட்டீங்க. ஆனால் இம்மீடியட்டாக கன்சீவ் ஆனது. இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, இப்போ நிறைய பேரண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய கப்புள்ஸ் இப்போ மேரேஜ் ஆனோடனே எங்களுக்கு குழந்தை கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது கிடைக்கிறதில்ல இல்லையா? ஈவன் உங்கள் செட்லேயே மேரேஜ் பண்ணவங்கள பார்த்து பேர் இருக்காங்க. 1 year 2 year லேட்டர் பேபிலாம் இருக்காங்க நிறையவே. 2 year ஆயுமே கஷ்டப்பட்டு ஏதோ ட்ரீட்மெண்ட் போட்டு நிறைய போகாத ஹாஸ்பிட்டல்லாம் போய் நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து தான் குழந்தை கன்சீவ் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் அப்போது இப்போ உங்களுக்கு வந்து இமீடியட்டாக அந்த பேபி கன்சீவ் ஆகுது அப்படின்றதே அதிசயமாக போச்சு. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம மற்றவங்க மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு குழந்தைக்கு ஏங்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் அந்த மந்த்லேயே குழந்தைனால வீட்டில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. ஸோ இதுதாம்மா வேணும். அப்போது எல்லா கப்பலும் இதை வந்து புரிஞ்சுக்கணுங்க. முதல்ல எல்லாருடைய 12 ஆர்கனும் நல்லா இருந்தாவே போதும், அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. முதல்ல அவங்க ஆர்கன்ஸும் ஆரோக்கியமாக இருக்கும், அவங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போது அந்த பேபி கன்ஃபார்ம் ஆகிறதும் பர்ஃபெக்டான நேரத்துக்கு கன்ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி அந்த பேபியும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, வாட் அபவுட் யுவர் பேபி? பாப்பா வந்து பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, என் ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க வந்து லேட்டாக தான் பேசினாங்க. பட் என் குழந்தைக்கு அப்படி கிடையாது. அவங்க இப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 1.5 வயசு ஆகுது. இப்போவே அவங்க நல்லாவே 1 yearலேயே பேச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நல்லாவே பேசுகிறாங்க. அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, இந்த இயருக்கு என்னென்ன பேசணுமோ அதை அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. பட் என் ஹஸ்பண்ட் அப்படி கிடையாது. அவங்க ரொம்ப லேட்டாக தான் பேசுனாங்க. அவங்க ஜீனால பாப்பாக்கு எதுவும் அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னா அது எல்லாத்தையுமே அக்குபஞ்சர் வந்து உடச்சிருச்சு. உண்மையா ரொம்ப நல்லா. ஸோ இது ஜெனட்டிக்காக வருமா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு பிறக்க குழந்தை அவங்க அப்பா அம்மாவோட சுவடை அப்படியே பதிச்சு தான் வருங்க. ஆனாலும் அந்த டிலேடு பிரச்சனை, க்ரோத்தோடைய பிரச்சனைகள் எதுவுமே தாக்காமல் நம்மளால் சரி பண்ண முடியும். அக்குபஞ்சரால் முடியும் அப்படின்றதுக்கு உங்கள் குட்டி பாப்பா வந்து ஒரு ப்ரூஃப். உண்மையாகவே. ஸோ அவளோட ஆக்டிவ்னஸ்லாம் எப்படி இருக்குது? பயங்கர ஆக்டிவ். அவங்க துருத்துருன்னு இருப்பாங்க. ஒரு செகண்ட் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. நல்லாவே ஆக்டிவாக இருப்பாங்க. எல்லா விஷயத்திலும் நல்லா ஆக்டிவ். ஸோ அக்குபஞ்சர் பேபியா கொக்கா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருப்பாங்க இல்லைங்களா? ஸோ எங்களோட இதுவரையிலுங்க எங்களுக்கு 15 தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்திருக்குங்க. அத்தனை குழந்தையோட பேரண்ட்ஸும் சொன்ன விஷயம் நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்களோ அதே தான் சொன்னாங்க. ஸோ அத்தனை பேருக்கும் ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் வராமல் பாதுகாக்க முடிஞ்சு அந்த குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இந்த குழந்தையோட ஆக்டிவ்னஸ்ஸு மற்ற குழந்தைங்களை காட்டிலும் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அவ்வளோ சுட்டி, அவ்வளோ நாலேஜ், அவ்வளோ ப்ரில்லியன்ட்டு. ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரபஞ்ச சக்தி. ஓகேங்களா? ஏன்னா தெய்வம் கொடுத்த இந்த சக்தி அவங்களுக்குள்ளே போகும்போது அது வந்து இவ்வளோ விஷயத்த செய்யுதுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் சொல்கிறது கேட்டு எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி எல்லா தம்பதிகளும் கல்யாணம் ஆன புதுசுலேயே அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் போட்டு அவங்களோட பிரச்சனைகளை எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம். டெலிவரி ஆகும்போதும் எந்த காம்ப்ளிகேஷனும் அந்த லேடிக்கு வராமல் இருக்கும். ஸ்பெஷலி இல்லைங்களா? எந்த காம்ப்ளிகேஷனும் வராமல் இருக்கும். அதே மாதிரியே அந்த குழந்தையும் ஆரோக்கியமாக பிறக்கும். இப்போ அது நீங்கள் உணர்றீங்களா? கண்டிப்பாக.
வெரி குட் வெரி குட் வெரி குட்ங்க. சரிங்க, குழந்தைக்கு எந்த நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்காங்களா? ஹெல்த்தியாக இருக்காங்க. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து நமக்கு கொடுக்கக்கூடியதான் அக்குபஞ்சருடைய வரம். ஓகேங்க, இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லிட்டீங்க, உங்கள் குழந்தைய பற்றி சொல்லிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். வாட் அபவுட் யுவர் அத்தை? உங்களோட அத்தை என்கிட்ட ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, அவங்க இன்னும் வந்து என்கிட்ட ஃபீட்பேக் கொடுக்கல. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அவங்க என்ன பிரச்சனையோடு வந்தாங்க? அவங்களுக்கு வந்து கால் வீங்கி ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க, நடக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஃபுல்லும் நீர் கோர்த்து கால் சுத்தமாக அவங்களால இறங்கி நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் போட்டு இப்போ படுக்க முடிஞ்சிச்சா அவங்களால? படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, உட்கார முடியாது, எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா படுத்தாவே அவங்களுக்கு என்ன ஆச்சு, மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ நாள் அது மாதிரி கஷ்டப்பட்டுருந்தாங்க? ஒரு 2-3 months. இல்லை, அவங்க சொன்னது பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months-ஆகவே அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் வந்து அதனுடைய பிரச்சனையோட வீரியம் ஜாஸ்தியாக அந்த ஒரு கடைசி 3 மாதம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? அவங்க உட்கார்ந்தே தூங்க முடியலன்னு சொன்னாங்க இல்லையா? படுத்து தூங்க முடியாது, உட்காந்து சேரில் உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க அந்த மாதிரிலாம். ஏன்னா படுத்து தூங்குனா அவங்களுக்கு மூச்சு ஏதோ இதாகிற மாதிரி ஆகிறனால அவங்க படுக்கவே பயந்துக்கிட்டு உட்காந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் திரும்ப சரி நம்ம அக்குபஞ்சர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அக்குபஞ்சர் போனோம். இப்போ நல்லாவே இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்களா? அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்போ எவ்வளோ நாள் இருக்கும்? 1 year இருக்கும். 1 year இருக்கும்ல? 1 year முடிஞ்சு எப்படி இருக்காங்க? இப்போ வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையே? எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்லா படுத்து தூங்குறாங்களா? நார்மலாக இருக்காங்க. ஸோ அதுதாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா கிட்னியில் ஸ்டோன்ஸு, பித்தப்பையில் ஸ்டோன்ஸு, கிட்னியில் ஸ்டோன்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாக கழிவு தண்ணி சேர்ந்து கை கால் ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக வீங்கி அந்த வீக்கத்தினால அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. காலை ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் இருந்தாங்க. ஆனால் நான் ட்ரீட்மெண்ட் முடிக்கும் போதே எனக்கு வந்து 1 kilometer தூரம் அவங்க நடந்து காட்டினாங்க. நடந்துட்டேன். ட்ரீட்மெண்ட் முடிச்ச அடுத்த நாளே பழனி மலைக்கு ஏறிட்டு இறங்கிட்டாங்க. அவங்க மலை நடந்து இறங்கினாங்க. மூச்சு வாங்கல, எந்த சிம்டம்ஸும் இல்லை. ஸோ இது வந்து உலக அதிசயத்தில் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அப்படி ஒரு படுத்த படுக்கைக்கு போகக்கூடிய ஸ்டேஜ்லேருந்து இந்த அக்குபஞ்சர் இவங்களை கூட்டிகிட்டு வந்து இப்படி காப்பாற்றினது வந்து எனக்கும் ரொம்ப சந்தோஷம், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இப்போ வெளியே போனோன்னா நிறைய மெடிசன் சாப்பிட வேண்டியது இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் இது வந்து நேச்சுரலாக நடக்கிற ஒரு விஷயமா இருக்கனால அதுதாங்க ரொம்ப சந்தோஷங்க. ஸோ அவங்க சீக்கிரமாக கூப்பிட்டு அவங்களுக்கும் நம்ம ஃபீட்பேக்கை கேட்போம். அவங்களுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 1 lakh கிட்ட வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்தளவுக்கு அவங்க செலவும் பண்ணியிருக்காங்க. அலோபதியில் போயிட்டு எங்கெங்கேயோ போயிட்டு என்னென்னமோ சாப்பிட்டாங்க, நிறைய மெடிசன் சாப்பிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அவ்வளோல கிடைக்காத ஒரு விஷயம் இந்த அக்குபஞ்சரில் கிடச்சி இன்றைக்கி 1 வருஷம் முடிஞ்சும் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா ஸோ அது முழுக்க திஸ் கிரெடிட்ஸ் கோஸ் டு அக்குபஞ்சர் அண்ட் அவர் காட். ஓகேங்களா? கடவுளுக்கே நன்றி சொல்கிறேன். ரொம்ப நன்றிம்மா, உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ மக்களுக்கு அக்குபஞ்சர் பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மெடிசன் எடுக்கிறது இதெல்லாம் தாண்டி அக்குபஞ்சர்லையும் ட்ரஸ்ட் வச்சு அதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கே தெரியும். ஏன்னா நாங்கள் அதில் நிறையாவே பார்த்துருக்கோம். ஏன்னா நாங்கள் வெளியே போய் எங்களுக்கு நடக்காத விஷயம்லாம் அக்குபஞ்சரில் நடந்தது. எங்கள் அத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்டாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, எந்த இதுக்குமே அவங்களுக்கு சரியாக வரல. ஃபைனலாக அக்குபஞ்சர் போட்டதுக்கப்புறம் அவங்க இப்போ வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்காங்க. அதனால் எல்லாருமே அக்குபஞ்சர் எடுங்க. நேச்சுரலாக ஒன்று கிடைக்குதுன்றப்போ நம்ம ஏன் போய் மெடிசன் நிறையா சாப்பிட்டு நம்ம ஏன் காசு வேஸ்ட் பண்ணணும்? இது எவ்வளவோ பெஸ்ட்டு, அக்குபஞ்சர் தான் பெஸ்ட்டு. டெஃபினட்டாக. ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். தேங்க்யூ. God bless you all.